சின்ன பாப்பாவுக்கு ஒரு கதை பாட்டு சொல்லலாமா? குருவி ஒன்று மரத்திலே கூடு ஒன்று கட்டியே அருமை குஞ்சும் மூன்றையும் அதில் வளர்த்து வந்தது. நித்தம் நித்தம் குருவியும் நீண்ட தூரம் சென்றிடும். கொத்தி வந்து இறைதனை குஞ்சு தின்ன கொடுத்திடும். இறைவன் தந்த இறகினால் எழுந்து பறக்க பழகுவீர். இறையை தேடி தின்னலாம் என்று குருவி சொன்னது. நன்று நன்று நாங்களும் இன்று பறக்க பழகுவோம் என்று கூறி தாயுடன் 2 குஞ்சு கிளம்பின. ஒன்று மட்டும் சொம்புலாய் உடுக்கி கொண்டு உடலையே அன்று கூட்டில் இருந்தது. ஆபத்தொன்று வந்தது. எங்கிருந்தோ வந்தவன் ஏறி ஒருவன் மரத்திலே அங்கிருந்த கூட்டினை அடைய நெருங்கலாயினன். சிறகிருந்தும் பறக்கவே தெரிந்திடாமல் முழித்திடும். குருவி குஞ்சை பிடித்தனன் கொண்டு வீடு சென்றனன். குருவி குஞ்சு அவனது கூட்டில் வாழலானது. அருமை என்னை உரைத்தது, அதனின் காதில் உரைத்தது. அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களான நம்ம நல்லா வளரணும். நம்ம அம்மா அப்பாலாம் எழுத சொன்னால், படிக்க சொன்னால், சமத்தாக இருக்க சொன்னால் சமத்தாக இருக்கணும். எழுத சொன்னால் எழுதணும். நல்ல ஒழுக்கங்கள்லாம் கற்றுக் கொடுத்தா நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம பெரிய ஆளாக மாறி நம்ம நல்ல சமூகத்துக்கு நல்லதெல்லாம் பண்ண முடியும். நமக்கு நல்லது, அதுதான் மற்றவர்களுக்கும் நல்லது. இந்த கதையில் என்னாச்சு? அந்த அம்மா குருவி 3 குருவி குஞ்சுகள்கிட்டையும் பறக்கலாம்னு சொல்லித்தா. ஆனால் என்ன பண்ணித்து? 2 குருவி குஞ்சு குட் சமத்து. அதனால் 2ம் பறக்கிறதுக்கு தெரிஞ்சின்றது. ஒன்று என்ன பண்ணித்து? சோம்பல் பட்டுது. அதனால் நம்ம சோம்பல் படாமல் சுறுசுறுப்பாக மம்மி டாடி சொல்கிறத கேட்டு நல்ல பிள்ளைங்களை வளரலாமா? வெரி குட் குழந்தைங்களா.